கொண்டிருப்பது தினமடை செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாவட்ட திமுக சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக செயலாளர், கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான ஆர். காந்தி தலைமை தாங்கினார். மேலும் ஆற்காடு நகர செயலாளர் ஏ.வி. சரவணன் அனைவரையும் வரவேற்றார். முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் பொன் ராஜசேகர், நகர துணை செயலாளர்கள் சொக்கலிங்கம், ஏ.ஜி. ரவிக்குமார், மாவட்ட பிரதிநிதி சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக திருவண்ணாமலை மாவட்டம் கழக செயலாளர், பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவாவேலு, அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ். ஜெகராட்சகன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினருமான ஜே.எல். ஈஸ்வரப்பா, மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் ஆர். வினோத் காந்தி தலைமை வகித்து பேசினார். கழக பேச்சாளர் பசும்பொன் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார்கள். இதில் மாவட்ட அவைத்தலைவர் ஏ.கே. சுந்தரமூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம், துரைமஸ்தான் குமுதா குமார், மாவட்ட பொருளாளர் ஏ.வி. சாரதி, தலைமை செயற்குழு உறுப்பினர் கலைமணி சுந்தரம், கண்ணையன் அசோகன், மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் ஜெயந்தி திருமூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தினமடை செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பாரூக் பாஷா. மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழ்நாடு போராட்டம், தமிழ்நாடு விருது என்று ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம். மாபெரும் பொதுக்கூட்டம் சொன்னார்கள். நேரம் இல்லை, நமது அமைச்சர் தெளிவாக சொல்வார்.